ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷினை பார்த்துலாம். பின்வருவனவற்றின் கூடுதல் காண்க. அதாவது இந்த ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க, அந்த தொடரோடைய மொத்த கூடுதல் கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 6, அப்புறம் 13, அதுக்கப்புறம் 20, அப்படியே டாட் 97. ஃபஸ்ட்டு பாருங்கள், 6 கூட எதை கூட்டினா 13 வரும்? +7. கரெக்டாக? 13 கூட எதை கூட்டினா 20 வரும்? +7. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க இவங்க? 7 7 கூட்டிக்கிட்டே போயிருக்காங்க. அப்போது இது இதோட 7 7 கூட்டிக்கிட்டனால இது என்னது? ஒரு கூட்டுத்தொடர். ஓகேங்களா? கூட்டுத்தொடர். இப்போது கூட்டுத்தொடரில் இந்த மாதிரி ஒரு கூட்டுத்தொடர் இருக்குன்னா இதை கூட்டுறதுக்கான ஃபார்முலா வந்து SN = N / 2A + N - 1. ஓகேங்களா? ப்ராக்கெட்டு இன்ட்டு D. இது பெரிய ப்ராக்கெட். ஓகேங்களா? இதாங்க ஃபார்முலா. நல்லா எழுதி வச்சுக்கிங்க தெரியாட்டி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம n கண்டுபிடிக்கணும். என்னன்றது மொத்தம் எத்தனை நம்பர்ஸு, அதாவது எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ 6ன்றது ஃபஸ்ட்டு டேர்மு, 13ன்றது 2வது டேர்மு, 20ன்றது 3வது டேர்மு. அப்போது 97ன்றது எத்தனாவது டேர்மு அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ n-க்கு என்ன ஃபார்முலாவா? L மைனஸ், அதாவது Lன்றது லாஸ்ட் உறுப்பு, L - A / D + 1. இப்போ Lன்றது 97. கரெக்டா? லாஸ்ட்டு Lன்றது என்னது? லாஸ்ட்டு. மைனஸ் ஏன்றது 6. ஏன்றது என்னது? 6. Dன்றது டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸ் என்னது? 7 + 1. இப்போ 97ல் 6 போச்சுன்னா 91 / 7 + 1. அப்போது 1 7 மீதி என்ன இருக்கும்? 2 இருக்கும். 3 21. 13 + 1 14. அப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 14ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ என்ன தனியாக எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிட்டிங்க? எவ்வளோ? 14. வேறு எதனா கண்டுபிடிக்கணுமா? வேறு எதுவும் கண்டுபிடிக்க தேவையில்லை. இப்போ டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது n வந்து 14. மொத்த டேர்ம் எத்தனை? 14 டேர்ம். ஏன்றது ஆல்ரெடி சொன்னேன். ஏன்றது என்னது? ஃபஸ்ட்டு உறுப்பு. அப்போது ஏன்றது என்னது? 6 வருமா? 6 × 2 12 ப்ளஸ் அடுத்தது என்னன்றது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? 14. 14 - 1 13. கரெக்டா? இன்ட்டு டின்றது என்னது? டிஃப்ரென்ஸ் 7. ஓகே, இப்போ இதை பாருங்கள். 7 போட்டால் என்ன வரும்? 1 2 2 7 2 14. 7 அப்புறம் 12 ப்ளஸ் 13 × 7 17 70 3 21. அப்போ 90 91. இது 91 12 கூட்டினா 3 103 × 7. கரெக்டாக? அடுத்தது இதை சால்வ் பண்ணுங்கள். 100 × 7 700. 7 × 3 21. அப்போ 721 தாங்க ஆன்சர். ஓகேங்களா? அப்போ ஏ தாங்க ஆன்சர். ஆப்ஷன் ஏ. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கூட்டுத்தொடர், பெருக்கு தொடர் ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ஒரு ஷார்ட்கட் போடுறேன், எனக்கு இந்த ஷார்ட்கட் தெரியும், அந்த ஷார்ட்கட் தெரியும்னா அது எல்லா சம்முக்கும் அப்ளை ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் டேரெக்டாக கற்றுங்க. ஏன்னா ஒரு சம்மை பொறுத்த வரைக்கும் டேரெக்ட் மெத்தட் கஷ்டமாக இருக்குன்னா ஷார்ட்கட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு டேரெக்ட் மெத்தடே கற்றுட்டு போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு கரெக்டான புரிதல் வந்து ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் எந்த சம் கொடுத்தாலும் போட ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ஷார்ட்கட்டே போக ஆரம்பிச்சிங்கன்னா எந்த ஒரு சம்முக்கு வர ஆன்சரு ஒரு சம்முக்கு வராது. அது தப்பாக சரியானோ நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்கன்னா நம்மளும் கண்டிப்பாக எல்லாராலையும் போட முடியும்னா நம்மளாலையும் போட முடியும். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.